என்ன செய்ய போறாங்க? மீடியா இல்ல மீடியா என்ன போறாங்க? தெரியுமா நீ காரணம் இவ்வளவு பண்ணு. உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அந்த மார்க்கெட்டுக்குள்ள மட்டும்தான். மார்க்கெட்டுக்குள்ள மட்டும்தான். இங்க நாங்க அத மென்ஷன் பண்ணல. அது உங்களுக்கு இல்ல. நீங்க ஓட்டு இல்ல. நீங்க நாங்க தவிசாளர் செயலாளர். அது செயலாளர் என்ற கைகளுங்களே. சொல்லுங்க செயலாளர் கைகள். தவிசாளருக்கு தான் போய் சொல்லி நான் தவிசாளருக்கு இல்ல நான் தவிசாளருக்கு தான் கைகளுங்க நீ தவிசாளருக்கு தான் நான் போய் சொல்லி நாமல ஆக்கப்பட்ட உங்களுக்கு எந்த கை நாமல ஆக்கப்பட்ட நாங்க எங்கேயும் போராடுவோம் நீங்க செயலாளர் கைகளுங்க நீங்க திருத்தல நீங்க நாமல ஆக்கப்பட்டாருக்கு எதிராக போலீசார் ஆடுவா எந்த திருத்தல நாங்க எங்கேயும் போல போராட்டம் நாங்க நிலங்கள் ஆக்கிரமிக்க கூடாது என்பதற்காக இந்த மக்கள் வீதியிலே இருந்து போராடுகின்றோம். இந்த மக்கள் போராடாமல் விட்டால் எங்களுடைய நிலங்கள் வளங்கள் எங்களுடைய இளைஞர்கள் இன்னும் கடத்தப்படுவார்கள், இன்னும் ஒடுக்கப்படுவார்கள். அராஜகம் நடத்தக்கூடாது என்பதற்காகவே இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது. ஆனால் நான் ஒரு முன்னாள் தவிசாளர் என்கின்ற அடிப்படையிலே இங்கு ஒரு தவிசாளர் இந்த திருக்கோயில் பிரதேசத்தைச் சேர்ந்த கௌரவ தவிசாளர் அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட அவங்களுடைய அந்த கட்டிடத்திலே அந்த காரியாலயத்திலே இந்த பிரதேசத்தில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதற்கு தடை என்று கூறியிருக்கின்றார். இது ஒரு முற்றிலும் பிழையான ஒரு செயல்பாடு. இது ஒரு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கின்ற ஒரு செயல்பாடு. குறிப்பாக சர்வதேச ரீதியாக 100க்கும் மேற்பட்ட அமைப்புகள் வடகிழக்கிலே காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக இன்னும் விசாரணை நடத்தி கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த சர்வதேச ரீதியிலான இந்த பிரச்சனை போகின்றது. சர்வ அதிகாரம் கொன்ற ஒரு ஜனாதிபதியால் கூட ஒரு பிரதேசத்திலே அடிப்படை உரிமையை வலியுறுத்தி போராட்டம் நடத்த முடியாது என்று கூற முடியாது. ஆனால் அவர்களுடைய குரல்கள், அவர்களுடைய நிலங்கள், அவர்களுடைய மக்கள்கள் காவு கொள்ளப்படுகிற நேரம், கடத்தப்படுகின்ற நேரம் மக்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கலாம். அதை தடை செய்வதற்கு ஒரு தவிசாளருக்கு அதிகாரம் இல்லை. இருந்தாலும் இந்த மக்களினுடைய விருப்பு வெறுப்புக்கு அப்பால் ஒரு தவிசாளர் இவ்வாறான ஒரு பிரசுரத்தை வெளியிட்டு அதை ஒரு நோட்டீஸாக ஒட்டியிருப்பது என்பது ஒரு வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விடயமாகும். ஆகையால் இங்கு அரச சொத்துக்கு சேதப்படுத்தினால் மாத்திரம்தான் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். அதே போன்ற ஒரு போராட்டத்தை நிறுத்த வேண்டுமாக இருந்தால் அது மக்களுக்கு அல்லது அங்கிருக்கக்கூடிய சமூகங்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் வரும் என்கின்ற அடிப்படையிலே தடை உத்தரவு எடுக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு நீதிமன்ற நீதிபதியால் மாத்திரம்தான் அதுக்கு தடை உத்தரவு வழங்க முடியுமே தவிர ஒரு தவிசாளரினால் வழங்க முடியாது. ஆகையால் இந்த தவிசாளர் சட்ட திட்டங்களை மீறி செயல்படுவது என்பது உண்மையில் இந்த பிரதேசத்திற்கு பொருத்தமற்றது. ஆகையால் இவ்வாறான விடயங்களை நீங்கள் எதிர்காலத்தில் செய்யக்கூடாது. இந்த மக்கள் வடகிழக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ் மக்களுக்காக நாம் போராடுகின்றார்கள். உண்மையிலே இந்த நோட்டீஸ் என்பது தமிழர் பகுதியிலே அடிநாதம், எங்களுடைய அடிப்படை உரிமையிலே கை வைக்கப்பட்ட ஒரு விடயமாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஆகையால் உடனடியாக இவ்வாறான செயல்பாட்டை இந்த தவிசாளர் நிறுத்த வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே பகிரங்கமாக அவருக்கு சொல்லிக் கொள்கின்றேன். நன்றி. அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் தலைமையில் பொதுவாகவே தமிழர் பகுதிகளில் நடக்கின்ற நில ஆக்கிரமிப்பு மற்றும் அநீதிகளுக்கு எதிரான ஒரு பாரிய கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த போராட்டமானது மிக முக்கியமாக உகந்தை மலையில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள புத்தர் சிலையை அகற்றப்பட வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்தும்,
அத்துடன் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் நீண்ட காலமாக தங்களது உறவுகளை தேடிக்கொண்டிருக்கும் இந்த நிலையில் செம்மணி புதைகுழியில் இப்போதைக்கு 19 எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் சிறு குழந்தைகள், வயதான பெண்கள் அப்படியான உருவங்கள் இருப்பதாக அதனை பார்வையிட்டவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அதில் இன்னும் அதிகமான எலும்புக்கூடுகள் இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் நீதிமன்றத்திடம் அனுமதி கேட்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்ச்சியாக அகழுமிடத்தில் 400 தொடக்கம் 600 வரையிலான எலும்புக்கூடுகள் இருக்கலாம் என்ற ஒரு ஐயப்பாடின் மத்தியில் அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. இதை நாங்கள் சொல்லவில்லை. ஏற்கனவே கிருசாந்தியினுடைய படுகொலை சம்பந்தமாக தண்டனை பெற்ற கைதியாக இருந்த இராணுவ வீரர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கருத்தினை இங்கே சொல்கின்றோம். எனவே அந்த 600 உறவுகளையும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளில் ஒருவராக கூட இருக்கலாம். எனவே இந்த அம்மாமாருக்கான உண்மையான நீதி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு சர்வதேச பொறிமுறை கூடான விசாரணை தான் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஏனென்றால் இதற்கு முதல் மன்னாரில் நடத்தப்பட்ட அகழ்வு இன்று வரையும் எந்த ஒரு முடிவும் இல்லாமல் நிறுத்தப்பட்டு கிடக்கின்றது. அதேபோல் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாயில் அகலப்பட்ட அகழ்வு பணி இன்று வரையும் எந்த ஒரு முடிவும் இல்லாமல் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இந்த செம்மணி படுகொலையும் இந்த மாதிரி நிறுத்தப்படுமோ என்ற ஒரு ஐயப்பாடு எமக்கு இருக்கும் காரணத்தினால் சர்வதேச விதிமுறைகளுக்கு உட்பட்டு சர்வதேச விசாரணை மூலமாக அந்த அகழ்வு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சிவில் சமூகங்களாகவும் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் இருதயம் செல்வகுமார், சிவில் சமூக செயற்பாட்டாளர், தாயக செயலினுடைய மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளரும் தமிழ் பேரவையினுடைய வடக்கு கிழக்கு மாகாணத்தினுடைய நிர்வாகத்திற்காக இருக்கின்றேன். இந்த போராட்டம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட அம்மாமாரோடு இணைந்து சிவில் அமைப்புகள் பொது அமைப்புகள் இணைந்து இந்த போராட்டத்தை இன்றைய நாள் அம்பாறை மாவட்டம் திருக்கோயில் பகுதியிலே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டம் ஏன் நடத்தப்படுகிறது என்று சொன்னால், இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிற்பாடும் கூட தமிழர் தேசம் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே இந்த சமகாலத்திலே இன்னும் 45 நாட்களுக்குள் செம்மணி புதைகுழி தோண்டப்பட்டு அதனுடைய அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று 45 நாட்களுக்குத்தான் நீதிமன்றம் கட்டளை கொடுத்திருக்கின்றது, அதை நிறைவு செய்வதற்காக. இடைப்பட்ட காலத்துக்குள்ளே தமிழர் தாயக பிரதேசத்தின் தென் தமிழீழத்திலே ஒரு மூலையிலே இருக்கிற எங்களுடைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த உகந்தை முருகன் ஆலயத்திலே ஒரு பௌத்த சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 1 மாத காலத்தில் 2 வருடங்களுக்கு முன்பதாக நாங்கள் முருகன் சிலையை நாங்கள் வைப்பதற்காக கேட்ட பொழுது தொல்பொருள் செயலணி வன இலாகா அங்கே அந்த சிலையை வைக்க முடியாது என்று மறுப்பு தெரிவித்திருந்தார்கள். இங்கே புத்தருக்கு ஒரு சட்டமும் தமிழ் கடவுளாகிய முருகனுக்கு ஒரு சட்டமும் காணப்படுகிறது என்று சொன்னால், இந்த அரசாங்கமும் பௌத்த ஆதிக்கத்தை, பௌத்த மேலாதிக்கத்தை கொண்டுதான் செயல்படுகின்றது. ஆக இந்த அரசாங்கமும் தமிழர்களுக்கு நீதி தரப்போவதில்லை என்பது திண்ணமாக வெளிப்படுகிறது. ஆகவே இது சார்ந்து எங்களுடைய மாபெரும் கவன ஈர்ப்பு ஒன்று வடக்கு கிழக்கு சார்ந்து நடைபெறும். அதற்காக தமிழ் உறவுகள் அனைவரையும் இந்த இடத்திலே அழைத்து அந்த போராட்டத்திற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டு இந்த போராட்டத்துக்கு வழிகேற்ற அனைத்து உறவுகளுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. திட்டமிட்ட மாதிரி